இப்போ நாம் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியம் வண்டிப்பாளையம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட செஞ்சிக்குப்பம் அப்படிங்கிற ஊருடைய ஏரிக்குள்ளே தான் நின்றுட்டுருக்குறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த சிற்பம் பழைய கல்லில் அமைந்த இந்த சிற்பம் ஜேஷ்டா தேவி, வடமொழியில் ஜேஷ்டா என்று அழைக்கப்படுகின்ற தவ்வை மூத்த தேவியுடைய சிற்பத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ரொம்பவுமே அழகான சிற்பமாக இந்த சிற்பம் இருக்குது. மூத்த தேவி அழகான ஆடை அலங்காரங்கள் அணிகலங்களோட காட்சி தராங்க. அவங்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதமான துடைப்பம் காட்டப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கொடி, காக்கை கொடி காட்டப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வலது பக்கம் அவங்க மகன் மாந்தன் நின்றுட்டுருக்காரு. இடது பக்கம் மகள் மாந்தி ரொம்பவுமே அழகாக ஒரு இளவரசிக்குரிய ஒரு தோற்றத்தோட நின்றுட்டுருக்காங்க. இந்த சிற்பத்தில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, நாம் இது வரைக்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பார்த்த சிற்பங்கள்லேயே ஒரு தனித்துவமான சிற்பமாக இந்த ஜேஷ்டா சிற்பம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, இந்த சிற்பத்தோட ரெண்டு பக்கமும் பாருங்க, சிங்கம் ரொம்ப வாயை பிளந்துக்கிட்டு முன்னங்கால தூக்கிய நிலையில் ரொம்ப அழகாகவே ரெண்டு பக்கமும் காமிச்சிருக்கிறாங்க. இங்கே இந்த சிங்கங்கள் ஏன் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்க உட்காந்துருக்கிறது சிம்மாசனம். அந்த சிம்மாசனம்னாலே பேரு அரசர்கள் தான் அமர்ந்து காட்சி தருவாங்க. இவங்களும் அந்த அரசர்களுக்கு இணையாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத காட்டும் வகையில தான் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறாங்க. சிம்மாசனத்தின் மீது இவங்க அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் ரெண்டு சிங்கங்களை இங்க ரெண்டு பக்கமும் காமிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த செஞ்சிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜேஷ்டா தேவி சிற்பம் ரொம்பவுமே தனித்துவமான சிற்பம்னு சொல்லலாம். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிற்பம். இந்த பகுதி மக்கள் இவங்களை துர்க்கைன்னு வணங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் இவங்க துர்க்கை அல்ல, ஜேஷ்டா தேவி, மூத்த தேவி, தவ்வை தாய் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்.